சமீபத்துல ஒரு 23 வயசு ஒரு பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க. ம். ஏன் இந்த 20-30 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது என்ன ரீசனா இருக்கும்? இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்டம்ஸ் ஏதாச்சும் வருமா தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணனா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் குறையும். ஹார்ட் அட்டாக் ம். வரப்போகுதுன்னா அதோட ரிஸ்க் குறையும். ம். அப்புறம் எந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து நீங்க இனிஷியேட் சொல்லணும்? நான் அகமது ஜுபேர். சார் வந்து டாக்டர் ஆனந்த் மஞ்சுநாத் வந்து இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட். இவங்க சென்னையில் வந்து இப்போ கோவளம்ல குருதேவ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்க் கார்டியா கேரில் வந்து சீனியர் டாக்டராக இருக்கு. அப்புறம் கார்டியாலஜிஸ்ட்டு டாக்டர்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஜென்ரலான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். அந்த ஜென்ரலான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பேர் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார். எப்படி போயிட்டு இருக்கு பொது வாழ்க்கை? இல்லை உங்கள்கிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்கணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். கேட்கவா? கேளுங்க பாஸ். இப்போ சமீபத்தில் ஒரு 23 வயசு ஒரு பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க. ம். ஏன் இந்த 20-30 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது என்ன ரீசனா இருக்கும்? இந்த சின்ன வயசுலேருந்து ஹார்ட் அட்டாக் வரும் சரியா. கண்டிப்பாக வந்து முன்னாடிலாம் வந்து நாங்கள் படிக்கும்போது 45 வயசுக்கு மேலே வந்தால் வந்து தான் ஹார்ட் அட்டாக் பார்ப்போம். 45 வயசு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 35 வயசு ஆயிடுச்சு. இப்போ அதுவும் வந்து ரொம்ப கம்மி சின்ன வயசாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பழக்க வழக்கங்கள் சரியா. இப்போது நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளோ ஹோட்டல் சாப்பிட்ருப்பீங்க? கம்மியாக தான். ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருப்பீங்க. ஆமாம். இப்போ இந்த பசங்களை இந்த போன வாரத்தில் எவ்வளோ ஹோட்டல் சாப்பிட்டு கேளுங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட்டு உடம்பு யாரும் பார்த்து வைக்கிறதே கிடையாது. 2வது ஸ்மோக்கிங் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் சின்ன வயசு சிம்டம்ஸ் வரும்போது லைட்டாக நெஞ்சு வலிக்குது, மூச்சு வாங்குதுன்னா அவங்க கேஸாக இருக்கும், அதாக இருக்கும், எனக்கு இந்த வயசு என்ன வரப்போகுதுங்கிறத சிம்டம்ஸை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ 2வது மெயினான சொல்ல வேண்டியது என்னன்னா வந்து தூக்கம் கிடையாது. நைட்டு வந்து 1:30 மணி 2 மணி வரைக்கும் சீரிஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணி ஒரு நார்மல் ஸ்லீப்பே எல்லாம் போயிடும். 8 மணி நேரம் தூக்கணும்னு சொல்கிறோம், அது யாரும் பண்ணுறது கிடையாது. இல்லை எனக்கே பக்கம் இருக்கு, நானே அப்படிதான் இருக்கேன். கண்டிப்பாக மாற்றணும். அட்லீஸ்ட் வந்து 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் தேவை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 to 45 minutes எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க தினமும் சரிங்களா. இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்டம்ஸ் ஏதாச்சும் வருமா தெரியுமா? நமக்கு என்ன தெரியும்? நான் எல்லாம் கூட எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, ஒரு எரிமலை இருக்குல்ல, வல்கேனோ, அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வெடிச்சிடாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளூஸ் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம ஹார்ட்டும் எல்லா தடவையும் வந்து சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி they will give some symptoms. ஸோ ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாள் நடக்க போகிறது கிடையாது, பல வருஷங்களா உடம்புல வந்து பிளாக் ஃபார்ம் ஆகிறது, டக்குன்னு ஜாஸ்தியாக வர்றது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா எல்லாரும் இக்னோர் பண்ணுறது, படி ஏறுவாங்க. படி ஏறும்போது முன்னாடிலாம் வந்து 4 படி ஏறி போயிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து 2 ஃப்ளோர்ஸ் ஏறும்போதே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நெஞ்சு வலி வரும், கொஞ்சம் படபடன்னு வர ஆரம்பிக்கும். இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாரும் சரி வயசாகுதுன்னு வச்சு விட்டுருவாங்க. அப்போ கண்டுவிடாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. இப்போ இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக டீ குடிக்கிறதுலாம் ஒரு நார்மல் ஹேபிட், ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கு. நார்மல் ஹேபிட்னு யாரும் சொன்னாங்க? நீங்க இல்ல அது ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். இப்போ டீ வந்து நார்மலா குடிப்போம், டீ குடிங்க, காஃபி குடிங்க, எவ்வளவு குடிப்பீங்க? ஒரு நாளைக்கு வந்து 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஓகே. டீலயே வாழ்ற அதெல்லாம் வந்து எப்படி பார்த்தா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ இதுவும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, சிம்டம்ஸ் இருக்கு? அதாவது டீ மட்டும் குடிச்சா பரவாயில்ல, நீங்க கடையில பாத்தீங்கன்னா டீ குடிப்பாங்க, இந்த கையில வந்து டீ இருக்கும், இந்த கையில சிகரெட் இருக்கும். ஆமா கண்டிப்பா. அது வந்து ஹார்ட் அட்டாக் வர வைக்கும். அதுக்கப்புறம் டீ சிகரெட்டோட முடியுதா இல்ல, அங்க இருக்க சூடா இருக்க பஜ்ஜி போடுவான், போண்டா போடுவான், அது வாயில போவோம். எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தானே. சரி, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணனா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் குறையும். ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா அதோட ரிஸ்க் குறையும். அப்புறம் எந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து நீங்க இனிஷியேட் சொல்லுங்க? நான் சொல்றது சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பா வந்து பேராதீங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், டோன்ட் டு இட். 2வது முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி அந்த டீப் ஃப்ரைடு, அந்த எண்ணெயில் வறுத்த பொருட்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸை வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு 30-35 நிமிஷம் வாக்கிங், ஒரு நாளைக்கு வாக்கிங், ஜாகிங், ஜிம்மை போகிறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தூங்குங்க. ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் தூக்கம் தேவை. சரியா? கண்டிப்பாக சார்.